نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த வார ஜும்மா உரையிலே ஒரு மனிதன் முழுமையான முஸ்லிமாவதற்கான அளவுகோல்களை பற்றி விவரிக்கப்பட்டது. மிக சுருக்கமாக அவற்றை பற்றி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது விஷயம் இஸ்லாத்திலே அகீதாத் என்று சொல்லப்படுகிற கொள்கை சார்ந்த விஷயங்கள். இஸ்லாம் சில கொள்கைகளை முன்வைக்கின்றன. அந்த கொள்கைகள் அனைத்தையும் ஒருவர் தெளிவான முறையிலே புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் ஒரு 25% முஸ்லிமாக ஆகிறார். அதற்கு அடுத்தபடியாக இபாதாத் என்று சொல்லப்படுகிற வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகளை ஒருவர் முழுமையாக நிறைவேற்றுகிற பொழுது, எல்லா இபாதத்துகளையும் நிறைவேற்றுகிற பொழுது, எல்லா இபாதத்துகளையும் தொடர்ந்து நிறைவேற்றுகிற பொழுது, எல்லா இபாதத்துகளினுடைய உயிரோட்டங்களையும் தெரிந்து இபாதத்துகளை நிறைவேற்றுகிற பொழுது அவர் இஸ்லாத்தினுடைய 2வது கட்டத்தை முழுமைப்படுத்துகிறார். அதாவது 50% அவர் முஸ்லிமாக ஆகிறார். 3வதாக முஆமலாத் என்று சொல்லப்படுகிற வாழ்வியல் விவகாரங்கள். இஸ்லாம் கொள்கைகளை மட்டும் சொல்லவில்லை, வழிபாடுகளை மட்டும் சொல்லவில்லை, வாழ்வியல் விவகாரங்கள் அத்துணைக்கும் வழிகாட்டி இருக்கிறது. முன்னமேயே சொன்னதைப் போல அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சி கட்டில் வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை குறித்த வழிகாட்டுதல்கள் உலகத்தில் எந்த மதத்திலும் சொல்லப்படாத வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் ஒரு மனிதர் முழுமைப்படுத்துகிற பொழுது அப்பொழுது கூட அவர் முழுமையான முஸ்லீம் ஆவதில்லை, அவர் 75% முஸ்லீமாக ஆகிறார். சரி, என்னதான் செய்ய வேண்டும் ஒருவர் முழுமையான முஸ்லீம் ஆவதற்கு? அதாவது 100% முஸ்லீமாக மாறுவதற்கு இந்த 3ஐயும் தாண்டி அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை இந்த வாரம் தெரிந்து கொள்ளலாம் என்று உங்களிடத்திலே முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோடு கடந்த வார ஜும்மா உரை நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த 3வது அம்சம் இருக்கின்றன. அதாவது ஒரு மனுஷன்ட்ட 3 அம்சங்களுமே இருக்கின்றன. அகீதாத்துகள் இருக்கின்றன, இபாதாத்துகள் இருக்கின்றன, முஆமலாத்துகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வியாபாரம் இஸ்லாமிய வழிமுறையிலே இருக்கின்றன, எல்லாமே இருக்கிறது. இவ்வளவு செய்தும் கூட ஒருவர் முழுமையான முஸ்லிமாக முடியாதா என்றால் இஸ்லாத்தினுடைய பதில் முடியாது என்பதுதான். பாருங்கள், அடுத்து சொல்ல வருகிற சில ஆயத்துகளும் ஹதீஸுகளும் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை குறித்து அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றன. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற அளவு கூட விழிப்புணர்வு இல்லை. திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஒருவர் முழுமையான முஸ்லிமாக வேண்டும் என்று சொன்னால் அவர் இதனைத்தான் செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சமுதாயத்தில் அகீதாத்தையே தெரியாதவர்கள் கணிசமான பேர்கள் இருக்கிறார்கள். அகீதாத்து தெரிந்தாலும் இபாதத்தில் ஈடுபடாதவர்கள் கணிசமான பேர்கள் இருக்கிறார்கள்.
இபாதத்தில் ஈடுபடுபவர்கள் கூட வாழ்வியல் விவகாரங்களிலே இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முழுமையான முஸ்லிமாவதற்குரிய 4வது அம்சத்தை பற்றி சொல்ல முடிகிறது. யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஒருவர் உண்மையான முஸ்லிமாக வேண்டும் என்று சொன்னால், முழுமையான முஸ்லிமாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருந்தால் அதற்கான இஸ்லாம் பதில் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதிலை தருகிறார்கள். என்ன அந்த விடை, என்ன அந்த விளக்கம்? அதுதான் ஜமாத் என்று சொல்லப்படுகிற கூட்டமைப்போடு இணைந்து இருப்பது. இந்த கூட்டமைப்போடு இணைந்திருப்பது என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்கிறது. ஜமாத் என்கிற வார்த்தையை இஸ்லாம் ஒரு டெக்னிக்கல் வேர்டாக அல்லது ஒரு டெர்மினாலஜி வேர்டாகத்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. சாதாரணமாக நாம் இந்த வார்த்தையை கடந்து போக முடியாது. உதாரணமாக ஒரு பள்ளிவாசலுடைய ஜமாத்துன்னு போடுவாங்க. ஒரு பெயர், இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த பெயரினுடைய இறுதியிலே ஜமாத் என்று முடிவடையும். அதை பற்றி இஸ்லாம் சொல்வதில்லை. பள்ளிவாசல் ஜமாத் அல்ல. ஏன்? நமக்கு மத்தியிலே நிறைய அமைப்புகள் இருக்கின்றனவே, அவற்றை கூட ஜமாத் என்கிற, இஸ்லாம் எந்த கருத்தில் ஜமாத்துங்கிற வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துதோ அந்த கருத்தில் நம்முடைய அமைப்புகள் கூட வருவதில்லை. அமைப்புகளில் ஒரு ஆள் இருக்கிறனாலேயே நான் ஜமாத்தில் இருக்கிறேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜமாத்தில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்போது அதெல்லாம் என்னதுங்கிற கேள்வி வருது. அவ்வளவு ஏன், பல ஊர்களிலேயும் இந்த மாதிரி மஸ்ஜித் ஜமாத்துகளை தாண்டி முஸ்லிம்களுடைய சமூக அமைப்புகள் ஜமாத்துகள்ங்கிற பேரில் இயங்குதே, அதையும் தாண்டி பல ஊர்களில் ஐக்கிய ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த ஐக்கிய ஜமாத்தில் ஒருத்தர் அங்கம் வகிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவராவது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜமாத்துக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்ல முடியுமானா கிடையாது. ஐக்கிய ஜமாத்துக்குள் ஒருவர் இருப்பதாலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜமாத்து என்னவோ அதை அவர் முழுமைப்படுத்திட்டாரு, அதில் சேர்ந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் மிகப்பெரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் முஸ்லிமாக முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய கூட்டமைப்போடு ஜமாத்தோடு இணைந்திருக்க வேண்டும். இதை பற்றிய விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்திலே இல்லை, பொதுவாக இல்லை. குறிப்பாக சில பேர்களுக்கு அது பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோன்னு சொன்னால், இந்த பாரு, யார்கிட்டையாவது போய் எதையாவது ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல் உபதேசம் என்கிற அடிப்படையில் நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, அல்லாஹ் ரசூலை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, ஈமான் இஸ்லாம் எல்லாம் தெரியாமல் இருக்கிற, இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்க்கை நெறியாக்கும், நீ இப்படி துனியான்னு அலையக்கூடாது, காலம் பூரா காசுக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிற, மௌத்தா போனால் நீ என்னத்தை கொண்டு போவ, இந்த காசு பணத்தையெல்லாம் வாரிட்டு போவையா என்று யாராவது இந்த கோணத்தில் யாருக்காவது அறிவுரை சொன்னால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் கபருக்கு நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய கபருக்கு நீ பார்த்துக்க, என்ன செஞ்சு நான் கபரில் இருந்து தப்பிக்கணுமோ அது எனக்கு தெரியும். அப்போ அதோட சொல்ல வர்ற செய்தி, தனிப்பட்ட முறையில் என்னால் எவ்வளவு இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமோ அவ்வளவு பின்பற்றிட்டு போகிறேன். நான் எதுக்கு ஒரு அமைப்பில் இருக்கணும், நான் எதுக்கு ஒரு ஜமாத்தில் இருக்கணும்? ஜமாத்தில் இருந்தால் தான் உண்மையான முஸ்லீமா? என்னளவுக்கு இஸ்லாத்தை எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறார்கள். இந்த சிந்தனை சரியான்னு பார்த்தா இல்லை. அப்படி தனித்து வாழ்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி தனித்து வாழ்ந்தால் முஸ்லீமாக வாழவே முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அனுமதி இல்லைங்கிறது மட்டுமல்ல, அப்படி முஸ்லீமாக வாழவே முடியாது. இண்டிவிஜுவல் முஸ்லீம் அப்படிங்கிற கான்செப்டே இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாமிய ஜமாத்தின் ஒரு மெம்பர் அந்த கான்செப்ட் இருக்கிறது. ஒரு இண்டிவிஜுவல் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியும். தனிப்பட்ட முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக இருந்தால் அவர் ஜமாத்தில் தான் இருந்தாகணும்.
அது எந்த ஜமாத்துங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். அவர் ஒரு கூட்டமைப்பில் இருந்துதான் ஆக வேண்டும். எப்படி முஸ்லீமாக இருந்தால் அவர் தொழுகையாளியாகத்தான் இருக்கணும். தொழுகையாளியா இல்லைன்னா அவரை முஸ்லீம் என்றே மதிப்பிட முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. கடந்த வாரத்தில் அதை பற்றிய ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு. நாம ஒரு மனுஷனை பார்த்து என்ன செய்ய முடியாது, காஃபிர்னு சொல்ல முடியாது. அந்த அதிகாரத்தை இஸ்லாம் நமக்கு தரலை. அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒருவன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தன் காஃபிர். அப்படி தான் ஹதீஸ் இருக்கு. ஒரு கால் இவன் காஃபிர் என்று சொன்னதன் காரணமாக அவன்கிட்ட அந்த குஃப்ரியத்து இருந்தால் அவன் காஃபிராக இருக்கலாம். ஒரு கால் இந்த காஃபிர் என்று சொல்கிறானே, அடே காஃபிரே என்று கூப்பிடுறானே, அவன் சொல்கிற மாதிரியான குஃப்ரியத்து எந்த மனுஷனை பார்த்து சொன்னான்னு அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அதை சொன்னதுக்காக வேண்டிய இவன் காஃபிர் ஆகிடுவான், சொன்னவன் காஃபிர் ஆகிடுவான். இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அப்போ யாரை பார்த்தும் காஃபிர்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய அதிகாரத்தை எந்த முஸ்லிமுக்கும் இஸ்லாம் தரலை. ஆனால் அந்த முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க முடியும். அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு முஸ்லிமை குறித்து இவன் முஸ்லிமா இல்லையா, காஃபிரா முனாஃபிகா என்கிற முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க முடியும். ஏன்? அவர் ஷாரியுன்னா ஷரியத்தை வடிவமைப்பவர். ஹலால் ஹராமை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருக்கிறது. குர்ஆனின் மூலமாகவே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நபி உங்களுக்கு யுஹல்லிலு தய்யிபாத், நல்லவைகளை ஹலாலாக்கி வைப்பார். வயுஹர்ரிமுல் ஹபாயிஸ், தீயவற்றை கெட்டவற்றை உங்களுக்கு ஹராமாக்குவார். இப்போ அல்லாஹ்வே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஹலால் என்று முடிவு செய்யக்கூடிய அல்லது ஹராம் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷரியத்தை வடிவமைக்கக்கூடிய ஷாரிஉ, அந்த அந்தஸ்து அந்த ஸ்டேட்டஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறனால அவர் ஒருவரை குறித்து முஸ்லிமு காஃபிர்னு முடிவெடுக்கலாம். அதுவும் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏதோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் ஒரு மனுஷனை காஃபிர்னு முடிவுன்றது இல்லை, தொழுகையின் அடிப்படையில் தான். அதுதான் கடந்த வாரத்தில் சொல்லப்பட்டுச்சு. அல் ஃபருக்கு பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி அஸ்ஸலாத். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் இடையில பிரித்து காட்டுகிற ஒரே அடையாளம் தொழுகை. தொழுதா அவன் யாரு? முஸ்லிம். தொழுகலைனாக்கா அவனும் காஃபிருடைய வட்டத்தில் தான் வருவான். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் தொழுதால்தான் அவன் முஸ்லிம் என்று நாம் சொல்லுகிறோமோ, அந்த உறுதியான இறுதியான முடிவுக்கு நாம் வருகிறோமோ, அதே அளவுக்கு தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாஇய்யத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறது. கூட்டமைப்பில் இருந்தால் அவன் முஸ்லிம், கூட்டமைப்பில் இல்லைன்னா அவன் முஸ்லிம் இல்லை. இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இதை நான் சொன்னானாக்க இது கொஞ்சம் ஓவராக நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது என்று நீங்கள் மனதில் எண்ணக்கூடும். ஆனால் அடுத்து வருகிற சில ஹதீஸுகளை பாருங்கள். இந்த ஹதீஸு யாராவது தனிப்பட்ட மனுஷன் உருவாக்குறதா? எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை பார்த்து நம்முடைய இபாதத்துகளை வடிவமைத்து கொண்டிருக்கிறோமோ, ஃபிக்ஹ் என்கிற பெயரில் துல்லியமாக இபாதத்துகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ, அந்த ஹதீஸுகளுக்கு மாற்றமாக நாம் நம்முடைய தொழுகைகளிலே எந்த வகையான செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறோமோ, அந்த ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க இஜ்திமாஇய்யத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பிலே இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக முடியாது என்கிற விஷயம். இஜ்திமாஇய்யத் தான் ஒரு மனிதன் 100% முஸ்லிமாக ஆவதற்கான அளவுகோல். ஒருவர் முழுமையான முஸ்லிமாக ஆவதற்கான கடைசி நிபந்தனை ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டமைப்பில் இணைந்து அந்த தலைமையை ஏற்று அந்த தலைமையினுடைய சொல்படி நடக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே, முஸ்லிம்களுடைய பழைய கால வரலாற்றிலே ஒற்றை தலைமை இல்லாத ஒரு காலகட்டமும் கடந்ததில்லை, ஒரு கட்டத்தில் வரைக்கும். ஏனென்று சொன்னால் இஜ்திமாஇய்யத்துக்கு இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட முக்கியத்துவம் இருந்துச்சு. இஜ்திமாஇய்யத்தில் இல்லைன்னு சொன்னால் நான் முஸ்லீம் இல்லைங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் புரிஞ்சு வச்சிருந்தான். தொழுகலைன்னா நான் முஸ்லீம் இல்லை, அதே மாதிரி இஜ்திமாஇய்யத்தில் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை. அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் முஸ்லிம்களுக்கான உலகளாவிய தலைமை, குறைந்தபட்சம் பிரதேச ரீதியான தலைமை, அதற்கு கீழ்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்து வந்தார்கள். இது விஷயமாக முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
குர்ஆனினுடைய அழைப்புகள் அல்லது குர்ஆனினுடைய வழிகாட்டுதல்களில் 1-2 தவிர மற்ற எல்லாமே ஒட்டுமொத்த மனிதர்கள் அல்லது முஸ்லிம்களுடைய குழுவினர்களை முன்னிலைப்படுத்தி சொல்லப்பட்டது தான். எந்த இடத்திலையும் தனிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் எந்த விஷயத்தை சொல்லலை, 1-2 இடத்தை தவிர. இண்டிவிஜுவல் மனுஷனை பார்த்து, தனிப்பட்ட மனுஷனை பார்த்து கூப்பிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லலை. மேக்சிமம் விஷயங்களை மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல், குர்ஆனுடைய வழிகாட்டுதல் தனி மனிதனை தாண்டி குழுவுக்கு தான், மனிதர்களே என்று, அல்லது யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே என்று ஒட்டுமொத்த மூமின்களையும் அழைத்து தான் சொல்றானே வழிய எடே மூமினே என்கிற மாதிரி தனிப்பட்ட மூமினை பார்த்து அழைத்த ஒரு வசனம் இல்லை, 1-2 தவிர. 1-2 தவிர. உதாரணமாக யா ஐயுஹல் இன்சான் இன்னக்க காதிஹுன் இலா ரப்பிக கதுஹன் ஃபமுலாக்கிஹி. ஓ மனுஷனே, நீ அல்லாவின் பக்கம் மிக விரைவாக கடந்து போய் அவனை அடைய வேண்டியவனாக இருக்கிறாய். ஓர்மை வச்சுக்கோ, நினைவுபடுத்திக்கோ. இந்த விஷயம் தனிப்பட்ட மனுஷனை பார்த்தா சொல்லப்பட்டிருக்கு. யா ஐயுஹல் இன்சான் என்று ஒரு தனி மனுஷனை அழைத்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்று. அதே மாதிரி 1-2 ஆர்டர்கள் தனி மனிதனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. குர் ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு என்று இண்டிவிஜுவலான பிரார்த்தனை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதை தவிர இந்த மாதிரி 1 அல்லது 2, அதிகபட்சமாக 3. இதை தவிர குர்ஆனுடைய வழிகாட்டுதல் தனி முஸ்லிம் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காக, ஒட்டுமொத்த மோமின்களுக்கான வழிகாட்டுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? தனி மோமினாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது, மோமின்களுடைய கூட்டமைப்பாக இருந்து தான் இஸ்லாத்தை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய வழிபாடுகள், இபாதத்துகள் இருக்கின்றனவே, இதையெல்லாம் கூட்டாக நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதும் கூட கூட்டமைப்பு தத்துவத்தையும் கூட்டமைப்பினால் ஏற்படக்கூடிய பிரயோஜனத்தையும் நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான். நாம் தொழுகிறோம். தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை என்று நமக்கு ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது. என்ன 27 மடங்கு நன்மை? எதனால் 27 மடங்கு நன்மை? ஒரு மனுஷன் தனியாக தொழுகிறதுக்கும் ஜமாத்தில் தொழுகிறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒரு தலைமையின் கீழ் அந்த தலைமையை பின்பற்றி கூட்டாக தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்பதை தவிர வேறு வித்தியாசம் இல்லை. 27 மடங்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு டிஃப்ரெண்ட் என்னது? தனியாக தொழுகும் பொழுது 4 ரக்காத்து தொழுகிறான், இமாமை ஃபாலோ பண்ணும்போது 8 ரக்காத்து தொழுகிறான், அதனால் 27 மடங்கு நன்மையா? இல்லை. தனியாக தொழுகும் பொழுது லொஹ்ரு தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். லொஹ்ரு தொழுகை தனியாக தொழுகும் போது 4 ரக்காத்து தான், இமாம் ஜமாத்தோடு தொழுதால் 4 ரக்காத்து தான். அதே மாதிரி தனியாக தொழுகும் பொழுது சொல்லக்கூடிய தஸ்பீகாகட்டும் அவ்ராதுகளாகட்டும் அதிகபட்சமாக 3 தடவைகள். தனியாக தொழுகும்போது 3 தடவை, இமாம் ஜமாத்தில் சொல்லும்போது 10 தடவை திக்ர் சொல்கிறாங்க, அதனால் 27 மடங்கு நன்மையா? பெரிய வித்தியாசம் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. தனியாக தொழுகிறதுக்கும் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கும் ஒரே வித்தியாசம், அங்கு ஒரு தலைமை இருக்கிறது. மோமினாக இருந்தால் அவன் ஒரு தலைமையின் கீழ்தான் செயல்பட வேண்டும், அந்த தலைமை சொல்படித்தான் கேட்க வேண்டும், அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் என்கிற சமூக ரீதியான கூட்டமைப்பு தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் தொழுகையில் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த தொழுகைக்குள்ளே இந்த கூட்டமைப்பு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது மாதிரி எத்தனை அம்சங்கள் இருக்கிறது தெரியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இமாம் ஜமாத்தில் முஸ்லிம்கள் கூட்டமைப்பாகத்தான் வாழணும், தனித்து வாழக்கூடாதுங்கிறதுக்கான பாடமும் பயிற்சியும் இமாம் ஜமாத்தில் நூற்றுக்கணக்கானது இருக்குது. ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இமாமு தொலை வைக்கிறார், திடீர்னு அவருக்கு ஒது போயிடுச்சு. என்ன செய்ய வேண்டும்? அப்படியே கண்டினியூஸாக தொழு வச்சிடலாமா? கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எளிமையான விஷயம். ஒது இருந்தால் தான் தொழவும் முடியும், தொழ வைக்கவும் முடியும். இமாமுக்கு ஒது போயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கக்கூடியவருடைய தொழுகையும் பாத்திலாகும். அதை யார் புரிஞ்சுக்கணும்? இமாமு புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு இமாமு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒது போயிடுச்சுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் அவர் கண்டினியூஸாக என்ன செய்கிறார்? தன்னுடைய கௌரவ குறைச்சல்,
ஒது போயிடுச்சுங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்குவாருங்களோன்னு சொல்லிட்டு ஒது போனதை மறைச்சு தொழு வைக்கிறார். இப்போ இவருக்கு பின்னாடி நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை பாத்தில் ஆகுமான்னு கேட்டால் பாத்தில் ஆகாது. இமாமுடைய தொழுகை பாத்திலாச்சு, ஆனால் அது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வேறு விஷயம். அப்போ இவங்க பின்னாடி இவர் ஒது போயிருக்கா இல்லையாங்கிறது மாமூமீன்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய நியத்தின் அடிப்படையில் அவங்களுக்கான நன்மை கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் சட்டப்படி இமாம் ஒது இல்லாமல் தொலை வச்சா அந்த தொழுகை கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இமாம் தொலை வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒது போயிடுச்சு. என்ன நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டு இருக்கிறது? அவர் விலகிடணும், இமாமத்திலிருந்து விலகிடணும். பின்னாடி நிற்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபரை கையை பிடிச்சி இழுத்து வச்சு தன்னுடைய இடத்துல நிற்க வைக்கணும். இதுதான் மரபு. இமாமுக்கு ஒது போயிட்டா முறிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொழணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை எந்த செயலில் ஒது போச்சோ அந்த செயலில் அவர் ரிலீஸ் ஆயிடணும். அதனால தான் இமாமுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் தொழ வைக்க தெரிந்தவர்களாக நிற்க வேண்டும், குரான் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஹதீஸு. இமாமுக்கு அடுத்து நிற்கக்கூடியவர்கள் தொழ வைக்க தெரிந்தவர்களாக, குரானை தெளிவாக ஓத தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதனால தான் முஅத்தினுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் வருது, ஒரு பொறுப்பு. முஅத்தினுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களும் 1-2 பேராவது நன்றாக தொட வைக்க தெரியவர் இருக்கணும். இமாமுக்கு ஒது போயிடுச்சுனாக்கா அவர் திடீர்னு நம்ம கையை பிடிச்சி முன்னாடி கொண்டு வருவார், நாம் தொட வைக்க வேண்டி இருக்கும் என்கிற எண்ணத்தோடு தான் இமாமுக்கு பின்னாடி நிற்கிறவங்க நிற்கணும். அது அவங்களுடைய தார்மீக பொறுப்பு. இப்படித்தான் மரபு வைக்கப்பட்டிருக்கு. எதற்காக? இப்படி கூட செய்யலாம். இமாமு தொழுகையை முறிச்சிட்டு எனக்கு ஒது போயிடுச்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் தொழுகையை முறிச்சிருங்க, நான் போய் ஒது செய்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு தொழ வைக்கிறேன் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் செயல்படவும் முடியும். ஆனால் அப்படி தேவையில்லை. சரியாக சொன்னால் அதுதான் நம்முடைய அறிவை பொறுத்த வரைக்கும் சரி. ஒது போயிடுச்சல்ல, வேற யாருக்கும் தொழு வைக்கிறதுக்கு தெரியலையே, தெரிஞ்சாலும் ஒரு தயக்கம் இருக்குமே, ஒரு பயம் இருக்குமே, அதுக்கு பேசாமல் அவரே போய் ஒது செய்துட்டு வரட்டும் என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? பின்னாடி இருக்கக்கூடிய ஆளை தொழ வைக்கிறதுக்கு தகுதியான ஆளை தன்னுடைய இடத்தில் நிறுத்தி வச்சுட்டு இவர் ரிலீஸ் ஆகிடணும். ரிலீஸ் ஆகி அவர் போய் ஒது செய்து வந்து தொழ வைக்கக்கூடிய அந்த இமாமத்தை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இதான மரபு. எதற்காக என்றால் சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதாவது இந்த தலைமை பொறுப்புக்கு தனக்கு தகுதி இல்லை என்று தெரிய வருகிற பொழுது அவராக விலகிக்கொண்டு அடுத்த தலைமையை தன்னுடைய இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற சமூக பயிற்சிக்காக வேண்டித்தான் இமாம் ஜமாத்தில் இமாமுக்கு ஒது போச்சுனாக்கா அடுத்த ஆளை கொண்டு வந்து நிறுத்துறது. இப்போ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தகவல்கள் இருக்கிறது. இந்த தொழுகை என்பது தனிப்பட்ட மனுஷனுடைய ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்கிறது மட்டுமோ அல்லது அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்னு சொல்றாங்களே அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டிய அல்ல. இது சமூக ரீதியான ஒரு கடமை. இதே மாதிரி நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாவற்றிலும் இந்த கூட்டமைப்பு தத்துவம் பொதித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு வழிபாடுகளில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தத்துவம் இருக்கிறதே, அதில் 10% கூட நம்முடைய தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்னும் தெரிய வரல. இதை பற்றி யாருமே பேசுவதில்லை. இது குறித்து நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன, அது வெளிப்படையாக சொல்வதில்லை. இது நம்ம சமுதாயத்தின் மிகப்பெரிய பின்தங்கிய நிலைமை, பலவீனமான நிலைமை. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் தனித்து வாழவே கூடாது, தனித்து செயல்படவே கூடாது, தனியாக இயங்கவே கூடாது, இயங்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இஸ்லாம் இதை எதிர்பார்க்கிறது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்பார்க்கிறது. இந்த கூட்டமைப்போடு தான் சேர்ந்து வாழ வேண்டும். 1-2 ஹதீஸை சொல்லுகிறேன். இதாக்கான சலாசத்துன் ஃபீ சஃபரின் ஃபல் யுஅம்மிரு அஹதஹும். உங்களிலே 3 பேர்கள் ஒரு பயணத்தில் இருந்தாலும் கூட அந்த 3 பேரில் ஒரு ஆளை தலைவராக அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள். பயணமே முழு வாழ்க்கையா? இல்லை. வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன சந்தர்ப்பம் பயணம். வாழ்க்கையினுடைய எப்பவாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம் பயணம். அதற்கே ஒரு தலைமை தேவைப்படுகிறது, ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கைக்கு தலைமை அவசியம், கூட்டமைப்பு அவசியம்.
3 பேர்கள் பயணப்பட்டாலும் அவர்களில் ஒருவரை தலைவராக நியமித்து அவருக்கு கீழ்தான் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். பயண அமீர் என்று நியமனம் செய்வதற்கான காரணம் அதுதான். இன்னொரு ஹதீஸ் பார்க்கிறோம், லா யஹில்லு லி ஸலாஸத்தின் யகூனூன ஃபி ஃபலாத்தின் மினல் அர்தி, பூமியினுடைய காட்டு பகுதியிலே வாழக்கூடிய 3 பேர்களாக இருந்தாலும் சரி, இல்லா அம்மரு அலைஹிம் அஹதஹும், அந்த 3 பேர்களில் அவர்களில் ஒருவரை தலைவராக நியமிக்காமல் இருப்பது அவர்களுக்கு அனுமதி இல்லை, ஹலால் ஆகாது. லா யஹில்லு, லா யஹில்லுன்னு சொன்னால் ஹலால் ஆகாதுன்னு என்ன அர்த்தம்? ஹராமுன்னு அர்த்தம். காட்டு பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கு இடையில் ஏதாவது கான்டாக்ட் பெருசாக இருக்குமா? நாட்டுப்புறத்தில் வாழ்ந்தனாலாக்கா அது வேறு விஷயம். நகர்ப்புறத்திலே வாழுகிற பொழுது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கும், நூற்றுக்கணக்கான தொடர்பு வைக்க வேண்டி இருக்கும். அந்த டீலிங்ஸில் ஒரு தலைமை இருக்கணும். காட்டு பகுதியில் வாழக்கூடிய 3 பேர்கள்ட்ட என்ன மாதிரியான டீலிங் இருக்க போகுது? யார்கிட்ட போய் அவங்க டீலிங் வைக்க போகிறாங்க? அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலும் ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு தலைமை இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ், மாமின் சலாசத்தின் ஃபீ கரியத்தின் வலா பதவின், நகர்ப்புறத்திலே வாழுகிற 3 பேராக இருந்தாலும் சரி, காட்டுப்புறத்திலே வாழுகிற 3 பேராக இருந்தாலும் சரி, லா துகாமு ஃபீஹிம் சலாத், அவர்கள் கூட்டான முறையில் ஜமாத்தாக தொழவில்லை என்று சொன்னால், 3 பேர் தானே, ஆளாளுக்கு தனித்தனியாக தொழுதுட்டு போட்டோம், 3 பேர் தான் இருக்கிறாங்க, காட்டு பகுதியில் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் இமாம் ஜமாத்தாகத்தான் தொழ வைக்கணும். இல்லைன்னா என்ன நடக்குமா என்று கேட்டால், இல்லா கதிஸ்தகவது அலைஹிம் ஷைத்தான், அவர்கள் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க மாட்டான். இண்டிவிஜுவலாக இருக்கிற வரைக்கும் ஷைத்தானுடைய தோழனாக இருக்கிறான்னு அர்த்தம். இதே கருத்தில் இன்னும் ஹதீஸ் இருக்கிறது, நீங்கள் கூட்டமைப்போடு இணைந்து இருக்கிற பொழுது ஷைத்தான் உங்களை விட்டு தூரமாகி விடுகிறான். நீங்கள் 2 பேர்களாக இருக்கிற பொழுது, 3 பேர்களாக இருக்கிற பொழுது ஷைத்தான் உங்களை விட்டு விலகுகிறான். நீங்கள் ஒற்றைப்பட்டு போகிற பொழுது ஷைத்தான் உங்களிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்கிறான். உண்மையும் அதுதான். அனுபவ ரீதியாக இதை விளக்கணும், நிறைய டைம் வேணும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். எனவே நான் சொல்லுகிறேன், ஷைத்தானுக்கு பலியாகி விடாதீர்கள், கூட்டமைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் ஓரமாக ஒதுங்கி செல்லுகிற மனிதனைத்தான் கவ்விக்கொள்கிறான், தனித்து செயல்படுகிற மனிதனைத்தான் ஷைத்தான் கவ்விக்கொள்கிறான். இப்படி ஹதீஸை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களை யோசனை செய்து பார்க்கணும். இதே மாதிரி இன்ன ஷைத்தான திபுல் இன்சானில் கனம், மனித மந்தையினுடைய ஓனாயாக இருக்கிறான் ஷைத்தான். ஆட்டு மந்தையை கவ்விட்டு போகிறதுக்கு ஒரு ஓனாய் இருக்கும், ஆட்டு மந்தையை கவ்விட்டு போகிறதுக்கு ஒரு ஓனாய் இருக்கும். அதே மாதிரி மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மந்தையாக உருவகப்படுத்தி சொல்றாங்க. மனிதர்கள் அனைவரும் ஆட்டு மந்தையை போல. அவர்களுடைய ஓனா யார் தெரியுமா? ஷைத்தான். யஅகுது ஷாஸ, ஓனா எப்பொழுதுமே ஒற்றையானதைத்தான் பிடிக்கும். வல் காசியா, தனித்து செயல்படுவதைத்தான் கவ்விட்டு போகும். வன் நாஹியா, கூட்டமைப்பை விட்டு கூட்டத்தை விட்டு ஓரமாக ஒதுங்கி செல்வதைத்தான் நாய் கவ்விட்டு போகும். இதை விட பெரிய என்ன உதாரணம் வேணும்? எப்படி ஆட்டு மந்தையில் கூட்டமாக இருக்கும் பொழுது ஓனாய் பக்கத்தில் வராது, ஒற்றைப்பட்டால் கவ்விட்டு போகிறது அதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி கூட்டமைப்போடு இருக்கிற பொழுது ஒருவருடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது, இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது. எப்பொழுது கூட்டமைப்பை விட்டு ஒரு மனிதன் தனித்து செயல்பட முடிவு செய்கிறானோ அப்பொழுது அவனை ஷைத்தான் கவ்விக்கொள்கிறான். இதுதான் கருத்து. இப்போ கூட்டமைப்பாக செயல்படாமல் இஸ்லாத்தை பின்பற்றவே முடியாது என்பதுதான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முடிவு. நாமெல்லாம் இப்போ சொன்ன மாதிரி உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், என் லெவலுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேனப்பா, நான் ஏப்பா அமைப்பில் சேர்ந்து செயல்படணும்? எந்த அமைப்பின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றை சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று செய்கிறாங்க. அமைப்புக்காரங்க செய்யக்கூடிய இந்த அளப்புறையை பார்த்தா எனக்கு அமைப்பே வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இருக்கலாம், சில அமைப்புகளிலே சில தவறான நடவடிக்கைகளோ, தவறான கொடுக்கல் வாங்கல்களோ, தவறான தகவல் பிரச்சாரங்களோ இருக்கலாம். ஆனால் அதை காரணம் காட்டிக்கொண்டு ஒரு மனுஷன் அமைப்பை விட்டு வெளியே செல்ல முடியாது, அதற்கு அனுமதி இல்லைங்கிறதான். அப்படியானால் எந்த அமைப்பில் இருக்கணுங்கிறத பற்றி நாம் ஆய்வு செய்யணும், அது தனியான விஷயம். இப்பொழுது பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லா இஸ்லாம இல்லா பி ஜமா, கூட்டமைப்பு இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. வலா ஜமாஅத்த இல்லா பி இமாரா, தலைமை இல்லாமல் கூட்டமைப்பும் இல்லை. ஆமாம், கூட்டமைப்புன்றாங்க, அதுக்கு ஒரு தலைமை இருக்கணுமில்ல, தலைமை இல்லாத ஒரு கூட்டமைப்பா? இப்போ நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தலைமை இல்லாமல் கூட்டமைப்பு இல்லை.
வலா இமாரத்தை இல்லா பி இத்தா, இத்தாத் இல்லாமல் தலைமையும் இல்லை. அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. கூட்டமைப்புன்னு சொன்னால் தொண்டர்கள் இருக்க வேண்டும், தொண்டர்கள் தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தலைமைக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கான தகுதி வாய்ந்த தலைமைகள் இருக்க வேண்டும், அந்த தலைமையின் அடிப்படையில் ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இஸ்லாத்தை பின்பற்ற முடியும். இது இன்னும் நுணுக்கமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை சொல்லுகிற பொழுது இப்பொழுது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமிக் நாலேஜ் வச்சு நான் சொல்ல வர்ற விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம், அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள். அதை தனி மனிதனால் செயல்படுத்தவே முடியாது, கூட்டமைப்பாக தான் செயல்படுத்தணும். நிறைய இருக்கிறது, நூற்றுக்கணக்கான விஷயம். சில விஷயங்களை தனி மனிதன் செயல்படுத்துவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் அதுவும் இஸ்லாம். அதனால தான் சொல்கிறேன், உதாரணமாக தக்குவா, சின்னதாக சிம்பிளாக சொல்கிறேன். தக்குவாங்கிறது தனி மனுஷன் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அவனுடைய ஆன்மீகம், அவனுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிற விஷயம், தஸ்கியத் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டது, சந்தேகமே இல்லை. இதெல்லாம் ஒரு தனி மனுஷன் முயற்சி செஞ்சு அடைந்து கொள்ள முடியும், தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும், நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் சில சட்டதிட்டங்கள், சில சட்டதிட்டங்கள். இன்றைக்கு இந்தியாவில் நமக்கு அதற்கான வாய்ப்பில்லைங்கிறது இன்னொரு விஷயம். திருடினால் கையை வெட்ட வேண்டும். எப்போ கையை வெட்டணும்? யார் வெட்டணும்? எல்லாருமே வா தொழுகணும். அதனால் ஒரு முஸ்லிம் தனியாக தொழுதுட்டு போகிறான். திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று குரான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் கையில் கத்தியை தூக்க முடியுமா? ஆயுதத்தை தூக்க முடியுமா? யார் செய்ய வேண்டும் அந்த வேலையை? கூட்டமைப்பு தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், இதுதான் முடிவுன்னு சொல்லலை, நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. இப்போது தனித்து இயங்கக்கூடியவன் முஸ்லிமே இல்லை. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்தேன், அதாவது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேள்வியை முன்வைத்தேன். என் அளவுக்கு இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். கூட்டமைப்பில் இருந்தால் தான் முஸ்லீமாக முடியுமா? கூட்டமைப்பில் இல்லைனாக்கா ஒரு முடைய முஸ்லீம் இல்லையா? அவனுடைய ஈமானையும் அவனுடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானா? அவனுடைய இபாதத்துகளை ஏற்றுக்க மாட்டானா என்பது நம்முடைய கேள்வியாக இருந்தால், இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது முன்வைத்து விட்டு இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சொல்கிறேன். இதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், இந்த ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆமுருக்கும் பி ஹம்சின், நான் உங்களுக்கு 5 விஷயங்களை கட்டளையிடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாரை பார்த்து? அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருந்த அந்த சஹாபாக்களுக்கு மட்டுமான வாசகம் அல்ல, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி. அப்படியானால் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கும் இந்த கும் என்கிற வார்த்தையில் உண்டு. ஆமுருக்கும், உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அந்த உங்களுக்கு என்பதிலே நாமளும் அடக்கம். அல்லாஹு அமரனை பிகின்ன, அந்த 5 விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அப்ப எனக்கு எந்த விஷயங்களை அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதையே உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அல் ஜமாஅத், நீங்கள் கூட்டமைப்பாகத்தான் இருக்க வேண்டும். வசம், அந்த கூட்டமைப்பின் தலைவருடைய சொல்லை கேட்க வேண்டும். வத்தாத், கேட்டுட்டு போகக்கூடாது, இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது அல்ல. வத்தாத், அந்த தலைமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3 வல் ஹிஜ்ரத், இறை மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும். வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே போராட வேண்டி இருக்கும். 5 விஷயம். 1 கூட்டமைப்பு அல் ஜமாத், 2 தலைமையின் சொல்லை கேட்கிறது, 3 அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது, 4 இறை மார்க்கத்திற்காக வேண்டி பயணம் செய்வது, 5 இறை மார்க்கத்திற்காக வேண்டி போராடுவது. போராடுறதுன்னு சொன்னால் ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, எல்லா வகையான போராட்டம், ஸ்ட்ரகிள். இந்த இறை மார்க்கத்தை எடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லீமும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரே ஒரு கேள்வி யோசனை செய்து பாருங்கள். இதுவரைக்கும் தனிப்பட்ட நம்முடைய ஆன்மீக தேடலை பூர்த்தி செய்வதற்காக, ஆன்மீகத்தினுடைய அந்த ஒரு இன்பத்தை அனுபவிப்பதற்காக தனிப்பட்ட முறையில் நாம் நிறைய இஸ்லாமத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன செஞ்சோம்? இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜக்காத்து கொடுத்துருக்கிற சொல்கிறோமா? ஹஜ் செய்ததையா? நோன்பு வச்சதையா? அன்றாடம் தொழுது கொண்டு இருக்கிறோமே, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவையா? ஒருபோதும் இல்லை. இந்த இறை மார்க்கத்தை உலகத்திற்கு முன்னால் எடுத்துச் சொல்வதிலே ஒரு தனி முஸ்லிமுடைய பங்கு என்ன? ஒவ்வொரு முஸ்லீமும் யோசித்தான் ஆகணும். இந்த கேள்வியின் அடிப்படையில் தொடருகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்குதான் நமக்கான விஷயம் இருக்கிறது. ஃபஇன்னஹு மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஷிப்ரின், எவன் ஒருவன் இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் அளவு விலகி நிற்கிறானோ, ரொம்பவெல்லாம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இஸ்லாமிய இஜ்திமாயத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பை விட்டு ஒருவன் ரொம்ப தூரம் விலகி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கீத ஷிப்ரின், ஒரு ஜான் அளவுக்கு மனக்கசப்பினால அல்லது ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில்
மனக்கசப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையிலே இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் அளவு அவன் விலகி நின்றாலும் பக்கத்து ஹலா ரிபுக்கத்தல் இஸ்லாம அன் உனத்தைஹி, அவன் இஸ்லாத்தினுடைய ஐடி கார்டை கழுத்திலிருந்து தூக்கி வீசிட்டான். ரிபக்கத் அப்படின்னு சொன்னானாக்கா நுகத்தடியில் மாட்டப்படுகிற கயிறுன்னு அர்த்தம். வேர்டு மீனிங். மாட்டை ஏரில் பூட்டி ஏர் உழுவாங்க இல்லையா விவசாயத்திற்கு, அந்த மாடு அங்கும் இங்கும் போகாமல் இருக்கிறதுக்கு, நேராக போகணுங்கிறதுக்காக மாட்டுடைய கழுத்தில் ஒரு தடி பெரிய மரம் இருக்கும். அதில் இந்த மாட்டுக்கு 2 ஓட்டை, அந்த மாட்டுக்கு 2 ஓட்டை, அந்த 2 ஓட்டையில் 2 குச்சி, அதிலிருந்து மாட்டோட கழுத்தில் ஒரு கயிறு. அது எதுக்கு? அந்த நுகத்தடியினுடைய நேர்பாதையை விட்டு மாடு விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு பேர் தான் ரிபுக்கத். நம்முடைய பாஷையில் நம்முடைய அனுபவத்தில் அர்த்தப்படுத்துவதாக இருந்தால் ஐடி கார்டு. ஒரு ஸ்கூலாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஸ்டாஃபுக்கோ ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியுடைய ஸ்டாஃபு தான் இந்த ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு இல்லைனாக்கா வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டான். ஐடி கார்டு தான் அந்த கம்பெனியினுடைய ஆள் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம். ஐடி கார்டு தான் இந்த ஸ்கூலினுடைய மாணவன் என்பதை அடையாளப்படுத்துகிற விஷயம். அதே மாதிரி கூட்டமைப்பு ஒருவன் முஸ்லிம் என்பதற்கான ஐடி கார்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிற செய்தி அதுதான். அப்போ எவன் ஒருவன் கூட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் அளவுக்கு விலகி நிற்கிறானோ அவன் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை தன் கழுத்திலிருந்து வீசி எறிந்து விட்டான், கலட்டி எறிந்து விட்டான். இல்லா அன் யுராஜா, மீண்டும் கூட்டமைப்புக்குள் வந்தாலே தவிர அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாட்டான். தொடர்ந்து சொல்றாங்க, வதஆ பிதஅவல் ஜாஹிலியா, எவன் ஒருவன் அறியாமை கால பழக்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறானோ. அது என்ன அறியாமை கால பழக்கம்? கூட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறதாம். தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் அரபியர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனால தான் ஜாஹிலியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரபு சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் ரீதியான தலைமையும் இல்லை, சமுதாய ரீதியான தலைமையும் இல்லை, அவர்களை வேறு வகையில் வழிநடத்தி செல்லக்கூடிய எந்த தலைமையும் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகுதான் அரபு சமுதாயம் நபிகளாருடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்துச்சு. அதனால தான் ஜாஹிலியத். அதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. எவன் ஜாஹிலியத்தினுடைய வழிமுறையின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறானோ, தனியாக பார்த்துக்கலாம்ப்பா நம்ம இஸ்லாத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்று நினைக்கிறானோ, ஃபஹுவ மின் ஜுஸி ஜஹன்னம், அவன் நரகத்தின் ஓரத்தில் தான் நிற்கிறான். கூட்டமைப்பை விட்டு விலகி நிற்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. நரகத்தின் ஓரத்தில் தான் நிற்கிறான் சொன்ன பொழுது தோழர்கள் கேட்டார்கள், யாரை சொல்லலாம்? வயின் சாம வசல்லா, நாம் பேசணுமா இல்லையா? என்னது? ஒருத்தன் தொழுதா, தனிப்பட்ட முறையில் தொழுதா, கூட்டமைப்பில் சேராமல் தனியாக தொழுதானாக்கா அவனுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானோ? அவன் முஸ்லீம் இல்லையோ என்று கேட்கிறோமா இல்லையா? பதில் வருகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒருவன் தனித்து செயல்படுவது நரகத்தின் ஓரத்தில் இருப்பதற்கு சமம் என்று சொன்னால் வயின் சாம வசல்லா, அவன் தொழுது நோன்பு வைத்தாலுமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயின் சாம வசல்லா, அவன் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி, வஸாம அன்னஹு முஸ்லிம், அவன் தன்னைத்தானே முஸ்லிம் என்று கருதி கொண்டாலும் சரி, நரகத்தின் ஓரத்தில் தான் நிற்கிறான் அர்த்தம். என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலும் நரகத்தில் தொப்புக்கடின்னு உழுகுவான் அர்த்தம். அப்ப கூட்டமைப்பு என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாக்கிற விஷயம், இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகிற விஷயம், நரகத்திலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுகிற விஷயம். இந்த விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு இந்த ஹதீஸின் அடிப்படையில். இது குறித்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய விழிப்புணர்வு என்ன? மிக மிக பின்தங்கிய நிலைமை. தொழுகையை குறித்து பேசிய அளவுக்கு, நோன்பை குறித்து பேசிய அளவுக்கு, ஜகாத்தை குறித்து பேசிய அளவுக்கு, குர்பானியை குறித்து பேசிய அளவுக்கு, கூட்டு குர்பானியை பற்றி பேசிய அளவுக்கு, இன்னும் இது மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிய அளவுக்கு, வக்ஃபை பற்றி பேசிய அளவுக்கு, இந்த இஜ்திமாயத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய முழுமையான இஸ்லாத்திற்கு அளவுகோலாக இருக்கக்கூடிய இஜ்திமாயத்தை பற்றி பேசவே இல்லை. இது இஜ்திமாயத்து சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்டில் 5% தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் 95% இனியும் இஜ்திமாயத்து சம்பந்தமாக இருக்கிறது. அடுத்த வாரம் சில ஹதீஸுகள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகின்றன, அதிர்ச்சி அடையக்கூடிய ஹதீஸுகள். இப்படியும் ஹதீஸ் இருக்கின்றனவா? அப்படியானால் இதுவரைக்கும் ஏன் இந்த ஹதீஸுகள் நமக்கு முன்னால் கொண்டு வரப்படவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிற சில ஹதீஸுகள். இஜ்திமாயத், குறிப்பாக இஜ்திமாயத்தை உடைப்பது இருக்கிறதா இல்லையா? இந்த சமுதாயம் துண்டு துண்டாக சிதறி போயிருக்குதா இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடிய கடுமையான எச்சரிக்கை கொண்டிருக்கக்கூடிய சில ஹதீஸுகள்.
பெரும்பாலும் இந்த சமுதாயம் கேட்டிருக்காத ஹதீஸுகளை இது குறித்து நாம் அடுத்த வாரம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உரை தொடரின் முடிவிலே நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் இஜ்திமாயத்தை புரிந்து கொண்டு கூட்டமைப்போடு இணைந்து செயல்பட்டு நம்முடைய இஸ்லாத்தை ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ருர் ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.